ஹலோ எவ்ரிவன் மை செல்ஃப் இஷாக். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது குட் அண்ட் பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்றத தான் வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத நான் எத வச்சு டிஃபைன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் இப்போ ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு ஆப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு வெப்சைட்டா இருக்கட்டும், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா, ரொம்ப சிம்பிளா இப்போ நம்ம ஒரு காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னா, லைக் இப்போ அதில ஒரு செக் அவுட் பண்றோம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து ஒரு கார்ட்ல ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராடக்ட்ட வந்து ஃபர்தரா வந்து பை பண்றோம் அப்டின்னா, லைக் ஒரு பர்ட்டிகுலர் ப்ராசஸ் தாண்டி தான் நம்ம வந்து பை பண்ண முடியும். ஸோ, இப்ப அந்த ஃப்ளோவ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தா வச்சிருந்தாங்க. அண்ட் நம்ம என்ன பண்றோன்றது நம்மளுக்கு ரியலைஸ் ஆவுது, நம்மளுக்கு புரியுது அப்டின்னா, அதுதான் வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத நான் எத வச்சு டிஃபைன் பண்றேன் அப்டின்னா, ஒரு யூசர் அந்த ஆப்ல இல்ல அந்த ப்ராடக்ட்ல ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்றதே அவங்களுக்கு புரியல. இல்ல ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் அவங்களுக்கு பண்ணணும். பட் ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா, அதுதான் ஒரு பேடான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப இத பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, லைக் இப்போ நெறைய டிசைனர்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் விஷுவலா ஒரு நல்ல டிசைன் குடுத்தாலே போதும் அப்டின்னு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்ல டிசைன் விஷுவலா குடுக்கறது வந்து ஒரு 30% இல்ல ஒரு 40% வந்து இம்பார்ட்டன்ட். பட் அத விட இம்பார்ட்டன்ட்டான விஷயம் தான் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு யூசர த்ரூ அவுட் தேர் ஜர்னி அவங்கள ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு வேல, ரொம்ப ஈஸியான ஒரு பாத்த கிரியேட் பண்ணி குடுக்குறது தான் நம்மளோட ஜாப். இப்ப அத வந்து நெறைய பேர் மிஸ் பண்றீங்க அப்டின்றதுக்காக தான் இந்த டாபிக்க பத்தி நம்ம இப்ப வந்து டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபௌட் WhatsApp. இப்ப WhatsAppன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப மினிமலான ஒரு டிசைன் தான் வந்து WhatsAppல வந்து இருக்கும். லைக் அந்த கிரீன், ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட். இந்த 4ஏ 4 கலர் வச்சு தான் ஃபுல்லாவே வந்து அவங்களோட டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ, இப்ப எதுக்காக இத பத்தி பார்க்குறோம்னா, லைக் இப்போ அவங்க வந்து டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமலா இருக்கு. பட் ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம WhatsApp இல்லாம நம்ம வந்து நம்மளோட டேவ வந்து கொண்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம். கஷ்டம்ன்றத விட நம்ம அது இல்லாம வந்து நம்ம வந்து நம்ம டே வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். லைக் இப்போ டெய்லி எழுந்த உடனே நம்மளோட மெசேஜஸ் செக் பண்றதா இருக்கட்டும், குரூப்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், லைக் நம்மளோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றதா இருக்கட்டும். எப்படி அத அவங்க அச்சீவ் பண்றாங்க? எப்படி நம்ம ஒரு சிம்பிளான டிசைன திரும்ப தேடி போறோம் அப்டின்னா, அந்த சிம்பிள்ன்றத தாண்டி கன்வீனியன்ஸ் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மெயினா வந்து பார்க்கணும். அதாவது லைக் இப்போ நம்ம WhatsAppல மேஜரா என்ன பண்ணுவோம்? வீடியோ கால், வாய்ஸ் கால் இல்ல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப சீம்லெஸ்ஸா வந்து வொர்க் ஆகும். ஆக்சஸிபிலிட்டி வைஸ் வந்து பார்த்தோம்னா, ஆக்சஸிபிலிட்டினா ஒண்ணும் இல்ல. லைக் எல்லாருமே யூஸ் பண்ற மாரி இருக்க டிசைன தான் வந்து ஆக்சஸிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப யாரா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். லைக் ஒரு ஸ்கூல் கிட்டா இருக்கட்டும், ஒரு ஜென்ஸியா இருக்கட்டும், ஒரு மில்லனியலா இருக்கட்டும், யார் வேணாலும் வந்து ஈஸியா யூஸ் பண்ண முடியும். ஸோ, சீம்லெஸ்ஸா வந்து வொர்க் ஆகும். ஸோ, அது ஒரு கிரைட்டீரியா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமல் டிசைன். ஸோ, ரொம்ப கிளீன் அண்ட் சிம்பிளா இருக்கிறதுனால, ஈஸியா நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். லைக் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, நம்ம ஒரு கால் பண்றதா இருக்கட்டும், ஒரு மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, அந்த டாஸ்க்க வந்து நம்மளால வந்து அந்த ஆப்ல வந்து பண்ண முடியும். ஓகே. அண்ட் தென் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, லைக் கன்வீனியன்ஸ். ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஆப்னா, அது வந்து WhatsApp தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த 3 கிரைட்டீரியா படி பார்த்தோம்னா, லைக் WhatsApp வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Instagram. இப்போ நான் Instagram எப்படி நான் ஒரு குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நான் டிஃபைன் பண்றேன்னா, நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, Instagram வந்து மோர் தென் ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். மோர் தென் 10 இயர்ஸ் வந்து Instagram வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ இருக்கிற அப்ளிகேஷனுக்கும், இப்ப இருக்கிற அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். இந்த ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த TikTok பேன் பண்ணதுக்கு அப்புறம் குடுத்த ஒரு ஃபீச்சர். லைக் அத நம்ம பார்த்து பார்த்து பழகுன ஒரு விஷயம்ன்றதுனால, Instagram அவங்களோட ஆப்ல அந்த ஃபீச்சர் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ, Instagram எப்படி வொர்க் பண்றாங்கன்னா, லைக் டெக்னாலஜி எவால்வ் ஆக ஆக, அந்த ஆப்பையும் அவங்க வந்து அதுக்கேத்த மாரி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த ரீல் அப்டேட்டா இருக்கட்டும், இப்போ புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. லைக் இப்போ நம்ம ஹோம் பேஜ்ல இருக்கும்போதே, ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்றப்போ நம்ம இம்மீடியட்டா செகண்ட் ஸ்க்ரீனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீல் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெறும் அந்த நேவிகேஷன் பார கிளிக் பண்ணி தான் வந்து நம்ம நேவிகேட் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்காக இந்த அப்டேட் குடுத்துருக்காங்க? அதுவும் இத்தன வருஷம் கழிச்சு, இவ்ளோ நாள் கழிச்சு எப்படி இந்த அப்டேட் குடுத்துருக்காங்க அப்டின்னா, நம்ம யூசர்ஸ் வந்து
எப்படி எதிர்பார்க்குறோம், எப்படி அவங்க அடாப்ட் ஆகுறோன்றத பொறுத்து அவங்களே வந்து அந்த ஆப்ப வந்து அப்டேட் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ அந்த மெசேஜஸ் ஆப் வந்து மேல தான் இருந்தது. அந்த ஐகான் வந்து ஏன் கீழ வச்சிருக்காங்க அப்டின்னா, அதிகமா நம்ம யூஸ் பண்றோன்றதுனால, நம்ம மேல கிளிக் பண்றதுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இந்த அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். லைக் இப்போ புதுசா ஒரு ஆப் பண்றப்ப தான் நம்மளால வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து குடுக்க முடியும். அப்பதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றது இல்லாம, அப்டேட்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத வந்து ஒரு ஆப்ப பில்ட் பண்றதுக்கு முன்னாடிலருந்து, அந்த ஆப் வந்ததுக்கப்புறம் நெகோஷியேட்டே பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்துல மட்டும். அப்படி நெகோஷியேட் பண்றோம் அப்படின்னா, என்ன நடக்கும்னா, லைக் இப்போ Instagram யூஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அவங்களோட காம்படிட்டர் ஏதாவது புதுசா ஒரு ஆப், இல்லன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு ஆப். இப்போ Facebook எடுத்துக்கோங்க, YouTube எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் நம்ம என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்காக நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இப்ப அந்த ஆப்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. Instagram வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, யூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்ற பட்சத்தில வி டோன்ட் யூஸ் தட் ஆப். ஸோ அதுதான் வந்து அந்த பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன பண்றோமோ, அத வந்து கிளீனா, தெளிவா அண்ட் யூசருக்கு புரியிற மாதிரி பண்றோம் அப்டின்னா, அதுதான் ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்டின்னு வந்து நான் டிஃபைன் பண்றேன். ஸோ நீங்க அடுத்து நீங்க கிரியேட் பண்ண போற ஆப்பா இருக்கட்டும், இல்ல வெப்சைட்டா இருக்கட்டும், மேக் ஷூர் நீங்க உங்களோட அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற அந்த பார்ட்ட பெட்டரா ப்ளே பண்றீங்க அப்டின்றது. ஏன்னா நம்மளோட விஷுவல்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, அத விட இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க என்னதான் விஷுவலி ரொம்ப ஆனிமேஷன்லாம் குடுத்து பயங்கரமா குடுத்தாலும், யூசருக்கு அந்த டிசைன் புரியல அப்டின்னா, அவங்களால யூஸே பண்ண முடியாது. அத விட விஷுவலி டிகிரேடடா இருக்கிற, டவுன்கிரேடடா இருக்கிற ஒரு ஆப்க்கு அவங்க ஈஸியா வந்து மூவ் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, விஷுவல்ஸ் வந்து அவங்களுக்கு செகண்டரி தான் வென் இட் கம்ஸ் டூ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க டிசைன் பண்ண போற அந்த ப்ராஜெக்ட்ல இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு நீங்க டிஃபைன் பண்ணி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்கன்றது வந்து யூ ஹேவ் டூ டிசைட். ஸோ இதுதான் ஒரு டெவலப்பர்ஸ்க்கும், ஒரு டிசைனர்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். கோடிங் லெவல்ல நீங்க வொர்க் பண்றீங்க அப்படின்றப்போ, ஒரு விஷயத்த வொர்க் பண்ண வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த யூசருக்கு கன்வீனியன்ட்டா இருக்க மாரி பண்றது அத விட கஷ்டம். ஸோ இப்போ அந்த கோர் ஃபங்ஷன் வந்து அவங்க வேலை செய்ய வச்சுருவாங்க. பட் அத கன்வீனியன்ட்டா குடுக்க வேண்டியது ஆஸ் அ டிசைனரா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் நம்மளோட ரோல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க. இன்னும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாரி யூஐ, யூஎக்ஸ் ரிலேட்டடா நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போறேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.